அப்பா கிறிஸ்மஸ் தாத்தா எப்போ வருவாருப்பா? இதோட 1247வது வாட்டி இந்த கேள்வி கேட்கறான்டா இவன். ஏய் என்னால முடியலடா, ஆளை விட்டுறா. டேய் இப்போ கிறிஸ்மஸ் தாத்தா வந்தா என்னடா கிஃப்ட் கேட்ப நீ? பிஸ்கெட் கேட்ப, சாக்லேட் கேட்ப, ஐஸ்கிரீம் கேட்ப, கேக் கேட்ப. இதை தவிர என்ன கேட்ப நீ? அது இல்லப்பா. வாடா நான் போய் தூங்குறேன். பெல் சொல்லுமா. பெல், கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்க்கணுமா உனக்கு? ஆமாம்மா. கண்டிப்பா உன்ன மாதிரி குழந்தைங்களை கிறிஸ்மஸ் தாத்தா பார்க்க வருவார். ஒரு பெரிய வண்டியில நிறைய மான்களோட வருவாரு. இன்னைக்கு பெல் வீட்டுக்கு போவோம், பெல் வீடு எங்க இருக்குன்னு மேப்ல பார்த்துட்டு வருவாரு. பெல் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான்ல அப்படின்னு வேகமா வருவாரு. அப்போ நிலாவெல்லாம் பாப்பாருல்ல, நிலாக்கு பக்கத்துல தான் வருவாரே. அவர் கையில ஒரு பேக் ஒன்று இருக்கும் பெல், அது ஃபுல்லா கிஃப்ட்ஸ் இருக்கும். அநேகமா இந்நேரம் வானத்திலிருந்து சர்ன்னு கீழே வந்துட்டு இருப்பாரு. அவர் வரும்போது காத்து ஃபுல்லா அடிக்கும், பெல் சவுண்டு சத்தமா கேட்கும், ஜாலியா பாடிட்டே வருவாரு. நீ வெயிட் பண்ணு, கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு உன்னை பார்க்க வருவாரு. சரி, அம்மாக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். குட் நைட் பெல், பாய். ஓகேம்மா, குட் நைட். கண்ணு சொக்குதே, எப்போ வருவாரோ? பெல் சவுண்டு கேக்குது, ஆஃப் அடிக்குது, பாட்டு பாடுறாங்க. கண்டிப்பா அது கிறிஸ்மஸ் தாத்தா தான். கிறிஸ்மஸ் தாத்தா வந்துட்டாரு. நான் தான் கிறிஸ்மஸ் தாத்தா. ஹாய் பெல். கிறிஸ்மஸ் தாத்தா, என்னால நம்பவே முடியல. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லு, இந்த கிறிஸ்மஸ் தாத்தா அந்த கிஃப்ட கொடுத்துட்டு கிளம்புறேன். எனக்கு கிஃப்ட் எல்லாம் வேண்டாம். என்னது, கிஃப்ட் வேண்டாமா? ஏன்? உனக்கு என்ன வேணுமோ கேளு, அது உங்ககிட்ட உடனே கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். உன்ன மாதிரி நிறைய பசங்க வெயிட்டிங். சரி கேட்டுருவோம். உங்க பேக ஒரு 1 ஹவருக்கு கொடுக்குறீங்களா? பேகா? தர மாட்டீங்களா தாத்தா? நானா? சின்ன பசங்க கேட்டு நான் கொடுக்காம இருந்ததே கிடையாது. ஆனா ஒரு கண்டிஷன். எப்படி என் பேக் உன்கிட்ட கொடுக்கறனோ உன் பேக் என்கிட்ட கொடுக்கணும். ஓகேவா? என்னோட பேகா? சரி ஓகே. அப்ப ஓகே, மாத்திக்கலாம். என்னுடைய ஸ்கூல் பேக்ல ஒண்ணுமே இல்ல. கிறிஸ்மஸ் தாத்தா பேக்ல நிறைய கிஃப்ட் இருக்கு, பார்க்கலாமா? அவசரப்பட்டு நம்ம பேக் அவன்கிட்ட கொடுத்துட்டோமோ? சரி பாப்போம். என்னது? புக்கு. இது என்னது? பல்பம். பல்பம். இத சாப்பிடாதவன்லாம் ஒரு அல்பம். வீட்டுக்கு தெரியாம சாப்பிடும் போது தான் இன்னும் டேஸ்டா இருக்கு. டே பெல், எரும மாடே, எங்கடா இருக்க? இது மேல வர, இது தொடர்பு கட்ட பிஞ்சுக்கோ உனக்கு. அப்படியே என்ன மாதிரியே இருக்கான். நானும் சின்ன வயசுல நிறைய பல்பம் சாப்பிடுவேன். ரொம்ப நேரமா தேடினுக்கிறேன், எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே டப்பா டப்பாவா இருக்குது. ஏதோ இருக்கு, ஏதோ இருக்கு. ப்ளம் கேக்கா? ஹலோ செல்லக்குட்டி, என்ன பண்றீங்க? ஐயோ, தூங்கிட்டானே. சரி, குட் நைட்ரா.
என்னது இது? கேக்கு. திருடா 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 திருடல நான் திருடா, அவனை பிடிங்க, அவனை பிடிங்க. கிறிஸ்மஸ் தாத்தாவே ஒருத்தர் திருடுன்னு சொல்லியிருக்கான். நீ வேற லெவல் தான். அந்த கேக் தானே இது, நம்ம சாப்பிடுவோம். வளையல் இருக்கு. இவன் பேக்ல எப்படி பொண்ணோட வளையல் வந்துச்சு? Hi Malini, I'm Krishnan. நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. டெல் அழகா இருக்குடா. தேங்க்யூ தேங்க்யூ. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? பைத்தியக்காரன் என்ன கேட்க போறான்னு தெரியலையே. பாசக்காரன் என்ன கேட்க போறான்னு தெரியலையே. சரி சரி சரி. உன்னுடைய வளையல குடுக்குறியா? வளையலா? எதுக்கு? அது சும்மா உன்னோட ஞாபகத்தமா வச்சுக்கலாம் தான் கேக்குறேன். கொடுப்பியா? சரி ஓகே, நான் கொடுக்குறேன். பெல், நாளைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது இந்த வளையல உனக்கு கொடுக்குறேன். அந்த வளையல் தான் இந்த வளையலா? ஃபன்னி பாய். என்னது இது, ஏதோ பெருசா இருக்கு. போனு யாருது? கிறிஸ்மஸ் தாத்தா. அது ஐ ஜாலி. இது என்ன வீடியோ? கிறிஸ்மஸ் தாத்தா, நீங்க சாதாரண தாத்தா இல்ல, டான்சர் தாத்தா. சூப்பரா ஆடுறீங்க. நம்ம வேற ஏதாவது இருக்கான்னு பாப்போம். ஐயோ, இந்த கிளவுஸ் வேற கச்ச கச்ச கச்சன்னு. ஷை, போடா அந்த பக்கம். இந்த பெல்லுக்கு குப்பையெல்லாம் டஸ்ட்பின்ல போடணும்னு தெரியவே இல்லை. பேப்பர் எல்லாம் பேக்ல வச்சிருக்கான். அடடா, பெல் சூப்பரா வரைஞ்சிருக்கானே அவங்க அப்பா அம்மாவை. ஆனா ஏன் பேப்பரை கசக்கி போட்டிருக்கான்? அப்பா, நான் ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கேன், பாக்குறீங்களா? குடு. எங்க அப்பா அந்த பேப்பரை கசக்கி போட்டுட்டாரு. அப்பா அப்பா, ஏன்பா கசக்கி போடுறீங்க? இப்ப படிக்கிற வேலையை பாரு, போ. எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை. 2 பேரும் ரொம்ப நாளாக பேசிக்கிறதே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸோடைய அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கும்போது எனக்கும் ஆசையாக இருக்கும் எங்கள் அம்மா அப்பா எப்போ பழைய மாதிரி பேசுவாங்கன்னு. எனக்கு கிஃப்டெல்லாம் வேணாம் கிறிஸ்மஸ் தாத்தா. எங்கள் அப்பா அம்மா பழைய மாதிரி எனக்கு பேசினாலே போதும். நான், அம்மா, அப்பா நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அதுதான் என்னோட ஆசையே. தேங்க்ஸ் கிறிஸ்மஸ் தாத்தா. நான் கேட்டேன்னு உங்கள் பேக்கை கொடுத்தீங்கல்ல. உங்களுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன். சரி பெல், நான் கிளம்புறேன். நிறைய பசங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாய். தாத்தா, ஒரு நிமிஷம். சொல்லு பெல், என்ன? எங்க எல்லா ஆசையும் நீங்க நிறைவேற்றி வைக்கிறீங்கல்ல, உங்களுக்குன்னு ஏதாச்சும் ஆசை இருக்கா? எனக்கு சின்ன பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களோட சிரிப்பு தான் என்னோட சந்தோஷமே. நான் நைட்ல போயிட்டு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கறதுனால எனக்காக எதிர்பார்த்து பசங்க தூங்கிடுறாங்க. என்னால் அவங்க சிரிப்பை பார்க்கவே முடியல. எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு ஆசை தான். என்னைக்காச்சும் பகல்ல போயிட்டு சின்ன பசங்க கூட சந்தோஷமா விளையாடணும், சாப்பிடணும், கதை சொல்லணும்.
அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா அது முடியவே இல்லை பெல். தாத்தா, நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு அடிக்கடி இங்கே தான் வருவேன். வாங்க உள்ள போலாம். என்னுடைய ஆசையை பெல் நிறைவேற்றிட்டான். பெல் என்கிட்ட கேட்ட கிஃப்டை அவனுக்கு நான் கொடுத்துட்டேன். பசங்களா, உங்களுக்கும் என்ன gift வேணுமோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்க வீடியோ தேடி gift வந்து கொடுக்குறேன். எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ்.